ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அப்போ இலக்குகள் அடிப்படைனா அந்த இலக்குகள் என்னுடைய மெச்சூரிட்டி. எனக்கு அந்த குழந்தையோட படிப்புக்கு 10 வருஷம் கழிச்சு எனக்கு படிப்பு தேவை, அதுதான் என்னுடைய மெச்சூரிட்டி. அப்போ நீங்கள் இலக்குகள் அடிப்படையில் செய்யறதுனால நம்மளோட எண்ணங்கள் உண்டி கிடையாது, நம்ம சந்ததிக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு ஐடியா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ ஏழையாக பொறுத்து சாக மாட்டான், ஏழை பணக்காரன். இந்திய சமூகம் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு சைடு 4300 ரூபா ஒருத்தன் டாக்ஸ் கட்டிட்டு இறங்கி போயிட்டே இருக்கான், ஒருத்தர் 43 ரூபா அவங்க ஸ்கூலில் ஃபைன் போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதை கட்டுறதுக்கே இல்லாமல் இருக்கு. இப்படி இந்த 5000 எடுத்துமே ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடணுமா இல்லை அதில் பிரித்து போடணுமா, என்ன மாதிரிலாம் அவங்க கவனம் வைக்கணும்? அந்த இடத்துல மாதம் 5000 ரூபாய் முதலீடு பண்ணுறேன், நான் 20 ஆண்டுகள் என்னால் தொடர்ந்து முதலீடு பண்ண முடியும். என்னுடைய இலக்குகள் என்னோட குழந்தையோட படிப்புக்கு அப்படின்னா அப்போ என்ன கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு 20 வருடத்தில் சார் 20 வருஷத்தில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க 1 கோடி, அப்போ 50,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க 5 கோடி. அப்போது இந்த 5,000 10,000 15,000 இது கோடீஸ்வரனுக்கு உதவுமானா ஏழைக்கும் உதவும், கோடீஸ்வரனுக்கு உதவும். சிம்பிளான ஒரு விஷயம். 1917 பண்ணிங்கன்னா நீங்கள் $1 கொடுத்தா அவங்க எவ்வளோ டாலர் கொடுப்பாங்க தெரியுமா? $8 கொடுப்பாங்க. ஒரே $1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் $8 கொடுப்பான். இன்றைக்கி நீங்கள் $1 வாங்கினா எவ்வளோ கொடுக்குறீங்க? 80. அப்போ நம்ம கண்ட்ரி எப்படி மாறிடுவோம்? ஸோ இதனால தான் கோல்டோட விலை ஏறிச்சு. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு இப்போ நீங்கள் எஃப்டி ஆர்டிலாம் போனால் அவங்க உள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போதே அதோட மெச்சூரிட்டி பீரியட்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் அது மாதிரி என்ன மெச்சூரிட்டி பீரியட்னு ஒன்று இருக்கா, இல்லை நம்மளே தான் நிர்ணயிக்கணும்? அது இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இலக்குகள் அடிப்படையில் நான் முதலீடு பண்ணுறோன்னு முதல் வார்த்தையாக சொல்லியிருக்கான். அப்போது இலக்குகள் அடிப்படையில்னா அந்த இலக்குகள் தான் என்னுடைய மெச்சூரிட்டி. எனக்கு அந்த குழந்தையோட படிப்புக்கு 10 வருஷம் கழிச்சு எனக்கு படிப்பு தேவை, அதுதான் என்னுடைய மெச்சூரிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம முதலீடு பண்ணிக்கலாம். அப்போ மார்க்கெட் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஏற்றம் இருக்குன்னு, நான் 10 வருஷம் கழிச்சு என் குழந்தைக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், திடீர்னு அந்த நேரத்தில் பங்குச்சந்தை இறங்கி என் குழந்தைய நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், இலக்குகள் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம பார்க்கணும். பங்குச்சந்தை ரொம்ப ஏற்றமாக இருக்கா, இறங்கி இருக்கா, இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இப்படி இருந்துன்னா என்னோட எவ்வளோ தேவையோ. இப்போ நான் குழந்தைக்கு 10 லட்சம் சேர்க்கணும்னு. இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் நீங்கள் கரெக்டாக பார்த்து முதலீடு பண்ணிங்கன்னா இலக்குகள் அடிப்படையில் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறேன். நான் இப்போ இந்த 2007 நான் இந்த இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணணுன்றது வந்து இந்தியாவில் பெரிய அளவில் நாங்கள் பேசினேன் சொல்லிட்டு வரீங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணேன்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி நிறைய விழிப்புணர்வு பண்ணதில் மேபி இந்தியாவில் ஒரு ஃபியூ பீப்புள் இருப்பாங்க, அதில் நான் ஒரு ஆளாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போ நம்ம 10 வருஷம் கழிச்சு என்னோட இலக்குகள் வந்துருச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு 9வது வருஷமே என்கிட்ட இலக்குகளான தேவைகள் பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் எவ்வளோ பணமோ அதில் 80 to 90% எடுத்து நான் பேங்க் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கணும். ஓகே, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்டு இருக்குது. லிக்விட் ஃபண்டுனா என்னென்னா நம்ம பேங்க்கில் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோமா, ஆமாம், எஸ்பி அக்கௌண்ட் சொல்கிறோம், அதை மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டுன்னு இவங்க வேறு பேர் சொல்லுவாங்க. ஓகே, 6 மாதம் டெபாசிட் நான் போய் பேங்க்கில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்டுன்னுவாங்க. கண்டிப்பாக இவ்வளோ தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பணம் சும்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் செலவாயிடும்னா அங்கேயே அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்டுக்கு மாற்றி விட்டுறணும். ரைட், 6 மாதம் 1 வருஷம்னா அந்த அல்ட்ரா ஷார்ட் டர்ம் மாற்றி அப்படியே அங்கேயே உள்ளே இருக்கணும். அது வட்டி ஒரு 6-7% வட்டி ஏறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. 5-7% வரைக்கும் அது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது வந்துட்டே இருக்கு. அப்போது எனக்கு மார்க்கெட் என்னென்ன போனாலும் எனக்கு 80 to 90% அது பணம் கேரண்டி. கரெக்டாக பேலன்ஸ் இருக்க 10% அங்கேயே இருக்குது. அது வளருக்கு அந்த 10% எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னா என் குழந்தையோட 3rd year 4th year ஃபீஸ் கட்டணும்ல. ஆமாம், அப்போ எனக்கு இன்னும் 3-4 வருஷம் இருக்குல்ல. கண்டிப்பாக இலக்குகள் நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் இயரான இலக்குகளுக்கே நம்ம மொத்த பணத்தையும் நிர்ணயம் பண்ணிடுறோம். குழந்தை 4 வருஷம் படிப்பான்ல. ஆமாம், பையனோ பொண்ணோ 4 வருஷம் படிப்பாங்க. அப்போ முதல் வருஷத்துக்கே நம்ம இதை இலக்கு ரெடி பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கான பணத்தை கூட நம்ம அல்ட்ரா ஷார்ட் டர்ம் லிக்விட்ல வச்சுக்கலாம், மீதி அங்கேயே கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்போ அந்தந்த வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம இலக்குகள் அடிப்படையில் நம்ம மார்க்கெட் ரேட்டாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்ட், நம்ம பாட்டு பீஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கலாம். ரைட் சார், இப்போ இலக்குகள் சொல்கிறீங்க, நீங்கள் திருப்பி அதை அழுத்தமாக குறிப்பிட்றீங்க. இப்போ ஒரு நபருக்கு இலக்குகள்ன்றதை விட எனக்கு ஒரு 50 லட்சம் கார்பஸ் சேர்க்கணும், 1 கோடி கார்பஸ் சேர்க்கணும், அதுலேருந்து நான் எதிர்காலத்துக்கோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கோ அதை பயன்படுத்தணும், இது இலக்காக வைக்கணுமா, இல்லைன்னா ஒரு செயலை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படிப்பு, ஒரு திருமணம், இதை தான் இலக்காக வைக்கணுமா? இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பிறந்தோன்னா அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க நீ அப்படியே போ, நீயே வளர்ந்துக்கோ அப்படின்னு ஒரு அப்பா சொல்கிறாரு. பக்கத்து வீட்டில் சொல்கிறாரு இல்லை நீ வளர்ந்தினா 3 வயசில் போய் எங்கேயாவது சின்ன ஸ்கூலில் போகிற, இல்லாட்டி 5 வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்துரு, அப்புறம் நீ இந்த வயசில் 18 வயசில் காலேஜ் போ, இப்படி சொல்லி கொடுக்குறாரு. எது நல்லது? அது செகண்டு தான். அப்போது இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணுறதுன்னு கரெக்டு. அதாவது இப்போ நம்ம இங்கேருந்து நீங்கள் இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ரூட் தெரியாது, அப்போ என்ன பண்ணுவீங்க?
மேப் போட்டுரு. மேப் போடாமல் நீங்கள் பாட்டுக்கு நமக்கு போய்க்கலாம், வந்தால் அவங்க ஆஃபீஸ் போக முடிஞ்சால் போய்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வரத்துக்கு லக்கு இருந்தால் வரலாம், மறுநாள் வந்து சேருவோம். லக்கு இருந்தால் நீங்கள் கரெக்டாக கூட வரலாம், லக்கு இல்லைன்னா எப்போ வேணால் வரலாம். ஸோ அப்போ நம்ம எப்பயுமே எந்த செயல்களாக இருந்தாலும் இலக்குகள் அடிப்படையிலாம் செய்யணும். அது வாழ்க்கையில் வாழறதா கூட சரி தான். அப்போ நம்ம 18 வயசில் காலேஜ் படிக்கணும், 24 வயசில் 23 வயசில் வேலைக்கு போகணும், 26 27 வயசில் திருமணம் பண்ணிக்கணும். குழந்தை ஒரு 30 வயசு 32 வயசில் பிறந்தா நம்ம ரிட்டையர் ஆகும்போது அந்த குழந்தையோட எல்லா கடமைகளும் முடிஞ்சிருக்கும். இப்படி தானே நம்ம பாரம்பரியமாக நம்ம தாத்தா பாட்டிலேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் இலக்குகள்னு பேசுகிறோம். ஆனால் இது நம்ம தமிழனுக்கு எண்ணிலேருந்து அதை பிளான் பண்ணி தானே செஞ்சுக்கிறான். கீழடியில் கட்டும்போது எப்படி கட்டியிருக்கான்? எந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணி தானே கட்டியிருக்கான். இன்றைக்கி எடுத்து பார்த்தா 5000 பழமையானதுன்னு நம்ம பேசுகிறோம். அப்போது அந்த அவனுக்கு அன்றைக்கே அறிவு இருந்திருக்குல்ல. அந்த அறிவை நம்ம ஏன் எனக்கு உபயோகப்படுத்திக்காமல் விட்டுட்டோம்? ஏன்னா நம்மளோட பெருமை நம்மளுக்கு தெரியல. நம்மளோட பெருமைகள்னால் எல்லாமே இலக்குகள் அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். அது நம்மளுக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்கல யாருமே. ஸ்கூலில் யாரும் சொல்லிக் கொடுக்கல. முதலீடோ இதுவோ இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல, அவங்க அப்பா அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை, குழந்தைய எப்படியே வளர்த்துருக்கான், இவன் வீட்டில் போய் சொல்லிக் கொடுப்பான். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நடக்கும். அப்பா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பா, பிள்ளை போய் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுப்பான். அப்போ அந்த அப்பாவுக்கு வந்து நம்ம குடிச்சு பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பசங்க இவ்வளோலாம் சொல்கிறான் பையன் வந்து இது யார்ட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கலாம், அந்த அப்பாவுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும்ல. அப்போது நீங்கள் இலக்குகள் அடிப்படையில் செய்கிறதுனால நம்மளோட எண்ணங்கள் உண்டி கிடையாது, நம்ம சந்ததிக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு ஐடியா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது ஏழையாக பிறந்து சாக மாட்டான், ஏழை பணக்காரனாக சாவான். அதுக்கு தான் இலக்குகள் தேவை கண்டிப்பாக. ரைட் சார். இப்போ நீங்கள் அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி கொடுக்குறதுக்கு பரஸ்பர நிதியை முதன்மை சொல்கிறாங்க. அது மட்டும்தான் இருக்கா முதலீட்டில், இல்லை பங்கு சந்தை நோக்கியும் இவங்க போகலாம்? இல்லை, பங்கு சந்தை இவங்க எடுத்து போனால் இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், கிராஜுவேஷன் போகிறோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம். அப்போது முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் ஆரம்பித்து அதை ஏற்ற இறக்கலாம் எனக்கு புரிஞ்சிக்கிறது 3-4 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பங்கு சந்தை போகலாம். இப்போ சராசரியாக ஒருத்தர் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வருஷமாக முதலீடு பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் என்ன 5 இயர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எப்பயுமே சொல்கிறார் 12% 15% ரிட்டர்ன் பண்ணுறோன்னு. அப்போது நீ அவ்வளோ ஒருத்தர் உட்காந்து அந்த பங்கை வந்து ரிசர்ச் பண்ணி எப்போ கரெக்டாக உள்ளே போகணும், எப்போ கரெக்டாக வெளில போகணும், இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்துட்டு சிம்பிளாக இருப்பேன். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து F&O இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி F&O பற்றி பிரச்சனையை பேசியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வந்து பெரிய லெவலில் இருக்கிறவன் டெக்னாலஜி வச்சு எப்படி பணம் சம்பாதிக்குதுன்னு பார்க்குறான். அவன் சர்வாசாரமாக 4300 கோடி பெனால்ட்டி போட்டால் கட்டிட்டு போகிறான். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெக்னாலஜி வச்சு பணம் சம்பாரிச்சிங்கன்னா 4300 கோடி நீங்கள் கட்டுவீங்க. இப்போ நம்ம ஆளுங்க 43 ரூபா ஸ்கூலில் நாளைக்கு ஃபீஸ் போடுறான்னு வச்சு பசங்களுக்கு, அதுக்கே ஒரு வாரம் டைம் கேட்டு கட்டுறோம். ஸோ இப்படி இந்திய சமூகம் எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு சைடு 4300 ரூபா தன் டாக்ஸ் கட்டிட்டு இறங்கி போயிட்டே இருக்கான். ஒருத்தர் 43 ரூபா அவங்க ஸ்கூலில் ஃபைன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கட்டுறதுக்கே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி பங்குச்சந்தையில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ப்ரைமரியாக ஹைப்ரிட் ஃபண்டு, அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம லார்ஜ் கேப்னா என்ன, இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப். இதில் முதலீடு பண்ணப்போ இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ் டக்குன்னு காணாமல் போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிட் கேப்னு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம், இந்தியாவில் இருக்கிற 101 கம்பெனிலேருந்து 250 கம்பெனி, இது மிட் கேப்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 100 கம்பெனியில் முதலீடு பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு வருஷம் போயிட்டீங்க, பங்குச்சந்தை பற்றி எனக்கு புரிஞ்சிச்சு, அப்புறம் 101லேருந்து 250க்கு போங்க. 250லேருந்து 500 கம்பெனி, அதுக்கு மேலே போகிற கம்பெனி ஸ்மால் கேப்னு சொல்கிறோம். அதில் முதலீடு பண்ணுங்கள். இது 3 உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மார்க்கெட்னா என்ன தெரிஞ்சு, ஏற்ற இருக்க நான் பார்த்துட்டேன். இப்போது இந்தியன் எக்கானமி வந்து இல்லை வேர்ல்டு வைடில் எக்கானமினா 3-3.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நடக்கும். 3 வருஷம் எக்கானமி பெட்டராக போகும், அப்புறம் 3 வருஷம் இறங்கிட்டு இருக்கோம். இது வந்து எக்கனாமிக்கில் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் சராசரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ரொம்ப ஏற்ற இறக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போலாம் எவ்ரி 1-2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி போகுது, இப்படி இறங்குது, இப்படி போகிறது. அப்போது நம்ம ஒரு 2 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ இந்த மாதிரி செயல் செஞ்சுன்னே இருந்தால் இப்போ நம்மளுக்கு தெரியும், ஓ இந்த பீரியட் ஏறும், இந்த பீரியட் இறங்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும். அப்புறம் நீங்கள் டைரெக்டாக பங்குச்சந்தையில் போட்டு போய்க்கலாம். சார், இப்போ நம்ம இலக்குகள் வச்சு நிறைய பேசிட்டோம். இலக்குகளோட வருடமே பார்த்து நம்ம பேசப்படுறது எல்லாமே 15-20 வருடம் தான். ஆமாம். நம்ம நடுத்தர மக்களுக்கும் விளிம்புநிலை மக்களுக்குமே அழுத்தமாக இதை பதிவு பண்ணுறோம். அவங்களுடைய வருமானம் அதிகபட்சம் சேமிக்கக்கூடிய முறை பார்த்திங்கன்னா ஒரு 5000 10,000க்குள்ளே தான் சேமிக்க முடியும். இப்போ இவங்க இந்த 20 வருடத்துக்குள்ளே எவ்வளோ தொகையை அதை மாற்ற முடியும்? ஒரு 5000 ரூபாய் சேமிச்சுன்னு வராங்க, இவங்க 20 வருடத்துக்குள்ளே எவ்வளோ தொகையை அதை மாற்ற முடியும், எவ்வளோ வளர்ந்துருக்கும் ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்களே ஒரு 2-3 ஃபண்டெல்லாம் சொன்னீங்க, லார்ஜ் கேப், மிட்டு, ஸ்மால்ன்றீங்க, அப்புறம் வந்து ஹைப்ரிட்ன்றீங்க. இப்படி இந்த 5000 எடுத்துமே ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடணுமா, இல்லை அதில் பிரித்து போடணுமா, என்ன மாதிரிலாம் அவங்க கவனம் வைக்கணும் அந்த இடத்துக்கு? இப்போ நம்ம முதல்ல இலக்குகள் அடிப்படை இலக்குகள் அடிப்படையில் போடுறோம். இப்போ ஒருத்தர் 5000 ரூபாய் எனக்கு முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு 20% வந்து இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிப்போம். 5000 ரூபாயில் நம்ம ஒரு 1000 ரூபாய் எடுத்து லார்ஜ் கேப் அப்படி போட்டுரும். ஸோ மீதி இருக்கிற 4000 ரூபாய் இருக்குது. அப்போ எனக்கு கொஞ்சம் வளர்ச்சி நோக்கி எனக்கு தேவை. அப்போது மல்டி கேப் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. மல்டி கேப்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 25 ரூபா லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்
இதில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. மீதி 25 ரூபாயை பங்குச்சந்தை ஓட்டம் என்ன மாதிரி இருக்கோ அந்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மல்டி கேப்பில் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்றோம். அப்போ 3000 ரூபாய் முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு. இப்போ ஹைப்ரிட் ஃபண்டு மாதிரி நம்ம முதலீடு பண்ணுன்னு சொல்கிறோம். அதில் வந்து நம்ம ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 10% ஒரு 500 ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ 3500 ரூபாய் இருக்குது. பேலன்ஸ் என்கிட்ட 1500 ரூபாய் இருக்குது. 1500 ரூபாயை ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு இல்லை மிட் கேப் ஃபண்டில் அந்த 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2ஆக பிரித்து கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 800 ரூபாய் ஒன்றுத்தில் 1000, ஒன்றுத்தில் 500 இப்படி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 4-5 ஃபண்டில் பிரித்து முதலீடு பண்ணுறதுனால பழக்கத்தில் எனக்கு வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோம் பராமரிக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா. இப்படி இதே செட்டப்பில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு மிட் ஸ்மால் கேப் இந்த எக்ஸ்போஷர் இருந்தால் 12% 14% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் செபி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ரூல்ஸில் எப்பயுமே இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரமில் நீங்கள் பேசுனாங்கன்னா 12% 13% மேலே பேசவே கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்தியாவில். அதை தாண்டி மீடியாவில் பண்ணும்போது 20% சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசக்கூடாது. பேசும்போது 12% சொல்லலாம். ஏன்னா 12% நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க செபி அவங்க மைண்டில் வச்சுக்கிறாங்க எல்லாம் யாருனாலும் 12%. அப்போ நான் மாதம் 5000 ரூபாய் முதலீடு பண்ணுறேன். நான் 20 ஆண்டுகள் என்னால் தொடர்ந்து முதலீடு பண்ண முடியும். என்னோடய இலக்குகள் என்னோட குழந்தையோட படிப்புக்கு அப்படின்னா அப்போ என்ன கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிக்கலாம் 20 வருடத்தில் சார். 20 வருடத்தில். ஓகே. ஸோ இது என்னன்னா அதில் என்ன ஆகும்னா நீங்கள் கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு இந்த டெக்னிக் தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணலாம். ஓகே. ரிஸ்க் எல்லாம் புரிஞ்சிடும். முதல்ல 5 வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மிட் கேப்பை குறைச்சிடு, சரி, லார்ஜ் கேப்பை கொஞ்சம் குறைச்சிடு, மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் மாற்றிக்கலாம். விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ எப்படி நம்ம மிக்சர் சாப்பிட்றோம்ல, அதில் வேர்க்கடலை இருக்கும், பூஞ்சி இருக்கும், காராசேவ் இருக்கும், எல்லாமே இருக்கும், கலந்துருக்க மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி கலந்து வந்துடும். அப்போது உங்களால் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ரெண்டாவது மார்க்கெட் ஏற்றமாக இருக்கும்போது இன்னொரு முதலீடை நம்ம யூஸ் பண்ணலாம். அது டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தெரியல டாக்டிக்கலாக அப்போ இதுதான் ஏற போகுதுன்னா அந்த இடத்துல நிறைய பணம் கொடுக்குறது. மொமெண்டம் சொல்கிறீங்க. டாக்டிக்கலில் மொமெண்டம் தான். மொமெண்டமே அந்த டாக்டிக்கல் புரிஞ்சாதான் மொமெண்டம் வரும். மொமெண்டம்ன்றது இப்போ இப்போ லாஸ்ட் 1 வருஷம் 2 வருஷமா இப்போ டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வருஷமா இருக்குது. சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி முதலீடை மாற்றிக்கிறது. இப்போ நம்ம இந்தியா வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு நல்லா இருக்க போகிறது அப்படின்னா உங்களோட மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் உங்களோட அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் மாற்றிட்டு நீங்கள் வெளில வேணாம் மார்க்கெட் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸ்ட்ராட்டஜிக் அலோகேஷன் மாற்றிக்கலாம். அப்படின்னா இலக்குகளை டைனமிக்காக அலோகேட் பண்ணிக்கலாம். நம்ம முதலே சொல்லி கொடுத்த மாதிரி 10%, 20%, 40% அதுக்குள்ளே திருப்பி கொண்டு வந்துடலாம். இப்போ மேலே போயிடுது, ரொம்ப வளர்ந்துடுது மார்க்கெட், ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது. அப்போ ப்ராஃபிட் புக்குன்னா எடுத்துகிட்டு வந்து லார்ஜ் கேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைப்ரிட்டில் மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த டெக்னிக். ஸோ இந்த 5000 முதலீடு பண்ணவர் 50 வருஷம் சம்பாதிச்சிருப்பார். அப்போ 10000 முதலீடு பண்ண எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு? 1 கோடி சம்பாதிச்சிருப்பார். 15000 இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார்? 1.5 கோடி சம்பாதிச்சிருப்பார். அப்போது 5000 பண்ணுறவனுக்கு இது சார் என்கிட்ட 50000 எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்? அவனுக்கு 5 கோடி வந்திருக்கும். 10000 இன்வெஸ்ட் பண்ணுங்க 1 கோடி. அப்போ 50000 இன்வெஸ்ட் பண்ணுங்க 5 கோடி. அப்போது இந்த 5000, 10000, 15000 இது கோடீஸ்வரனுக்கு உதவுமானா ஏழைக்கும் உதவும், கோடீஸ்வரனுக்கு உதவும். சிம்பிளான ஒரு விஷயம். யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட 50000 இருந்தால் 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோ. 10000 வருது. என்கிட்ட 75000 இருக்குது, 15000 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோ. 1.5 கோடி இன்ட்டு 5 7.5 கோடி எனக்கு. ஸோ 1 கோடி 50 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி அப்படியே மல்டிபிள் பண்ணே வந்தீங்கன்னா அந்த கோடி வந்துடும். அப்போது அந்தந்த இப்போ எனக்கு 1 லட்சம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லைட்டாக ரிஸ்க் எடுக்கலாம். இவனோட உங்களோட எய்ம் நீங்கள் 14 to 15% ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படி அந்த போர்ட்ஃபோலியோ டிசைட் பண்ணிக்கலாம். ரீபேலன்ஸ் இல்லை, ரீபேலன்ஸ் எப்போ சொல்கிறோன்னா இந்த டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் பண்ணுறோம் இல்லையா, மார்க்கெட் திடீர்னு பார்த்தா ரொம்ப ஏறிடும். நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்தா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பே 60-70% வந்திருக்கும். அப்போ ரீபேலன்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டை ரீபுக் பண்ணி ஹைப்ரிடோ லார்ஜ் கேப்பில் இது மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டாக்டிக்கல் அசெட் யூஸ் பண்ணால் ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மார்க்கெட் அப்நார்மல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக மார்க்கெட் அப்நார்மல் ரிட்டர்ன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 12% ஆவரேஜ் சொல்லியிருந்தோம். லாஸ்ட் 3-4 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கோவிட் மார்க்கெட் பயங்கரமாக இறங்கினதுனால அப்நார்மல் ரிட்டர்னுக்குள்ளே போயிட்டோம். அப்படின்னா 12%லாம் இல்லை, உங்களுக்கு ரிட்டர்ன் 20%, 30% அப்படி இருக்குது. இப்போ 20-30% இருந்தால் எப்படி வரும்? ஏன்னா இந்தியாவோட வளர்ச்சியே இவ்வளோ தான் இருக்குது. அப்போ எனக்கு 30%, 35% எப்படி வரும்? வராது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ரீபேலன்ஸ் பண்ணணும். ரீபேலன்ஸ்னால் ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கணும். அப்போ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? ஹைப்ரிடு, லார்ஜ் கேப். ஹைப்ரிட், லார்ஜ் கேப் சொன்னால் இப்போ இதுக்கு நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பணம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். இலக்குகள் பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? அல்ட்ரா ஷார்ட் டேர்ம், லிக்விட் ஃபண்டு இல்லை ஃபிக்ஸடை பற்றி இதை மாற்றி விட்டுருக்கேன். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கணும். டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் போயிட்டீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னோட முதலீடு. டாக்டிக்கல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கே சார் அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ற முதலீடு மாற்றிக்கிறது.
அதுக்கேற்ற மாதிரி இந்த முன்ன பின்ன பண்ணுறேன். ஸோ அது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஏழையும் முதலீடு பண்ணலாம், கோடீஸ்வரனும் முதலீடு பண்ணி. கண்டிப்பாக சார். சார் நீங்கள் சொல்லும் போது லார்ஜ் மிட் எல்லாம் கரெக்டாக எல்லா அசட்டும் சொல்கிறீங்க, ஏன் கோல்டே அதில் இணைக்கல? இல்லை, இப்போ கோல்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதான் அசட் அலோகேஷன் ₹100 இருந்ததுன்னா எப்படி பண்ணணும்னா ₹60 பங்கு சந்தையில், ₹30 கடன் சார்ந்த பத்திரம், ₹10 கோல்டு சில்வரில். சில்வர் ரொம்ப பிரபலமாகுதுல்ல சார்? இல்லை, சில்வர் ஏன் பிரபலமாகுதுன்னா கோல்டு வந்து இவ்வளோ வந்து ஒரு வளர்ச்சியை பார்க்கல, ரொம்ப வருஷமாச்சு. கடந்த ஒரு 4-5 வருஷம் கோவிட் வந்த அப்புறம் அந்த வளர்ச்சி கொஞ்சம் மாறுது. ஏன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஸ்திரத்தன்மை விட்டுட்டாங்க. ஒரு பெரிய தவறு பண்ணாங்க. வேர்ல்டு வைடு ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, கோவிடில் பணம் இருக்காது, எல்லாத்தையும் பணமாக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்தியாவில் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் சொன்னாங்க. பட் இந்தியா ஏதோ திங்க் பண்ணி வேண்டாம், பணமாக கொடுக்காத பொருளாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா எடுத்துட்டாங்க. அதனால் என்ன அட்வான்டேஜ்னா பணம் அவ்வளோ பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, கையில் பணம் இருக்கிற தன்மை குறைஞ்சி போச்சு. சரி. அதனால் அவனோட விலைவாசி ஏறாமல் போச்சு. வெளியிலலாம் என்ன பண்ணிட்டாங்க, பணமாக கொடுத்துட்டாங்க. பணமாக கொடுத்தா அவன் செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால் விலைவாசி ஏறி போச்சு. ஸோ அப்போ அதனால என்ன ஆச்சு, ஸ்திரத்தன்மை உருவானதுனால தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறவுடனே யாரும் செலவு பண்ண போகிறோம். இன்ஃப்ளேஷன் ரொம்ப கட்டுக்கடங்காமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சராசரியாக 30%, 40% பேசுகிறாங்க. இப்போ டர்க்கின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அவங்களே 30-40% பேசுகிறாங்க இன்ஃப்ளேஷனை. அப்போ நீங்கள் என்ன எப்படி நான் வாழறது? சமீபமாக ஸ்ரீலங்கா கூட அந்த மாதிரி போச்சு. நான் ஸ்ரீலங்கா அப்படி தான் போய் இப்போ நடுவில் கொஞ்சம் இந்தியாலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி IMFலாம் கண்ட்ரோல் பண்ணி. பட் இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகுனா ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள் ரொம்ப சஃபர் ஆகிடுவாங்க. இன்ஃப்ளேஷன் ஏறி ரொம்ப போயிட்டு அப்புறம் இறங்குற ஸ்டேஜில் அவங்களால அக்கௌண்டேட்டே பண்ண முடியாது. இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்த போது ஒரு பூ மல்லிப்பழம் ஒரு முழம் வாங்கினா நம்ம ஊரில் எவ்வளோ காசு கொடுப்பீங்க? 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா. அங்கே எவ்வளோ தெரியுமா? ₹500 ஸ்ரீலங்காவில் ஒரே முழம். கதிர்காமர் கோயில் வாசலில் பூ வைக்கிறாங்க. இப்படி ஒரு மாலை மாதிரி வச்சுருக்காங்க. மாலைன்னா அவங்களால மாலை வாங்க முடியாது, கட்டுப்படி ஆகாது. இந்த மாலை மாதிரி இருக்குது ₹500 இந்த மாலை. அது ஒரு முழம் 1.25 முழம் தான் இருக்கும். அந்த கதிர்காமரை நீங்கள் பார்க்கணுன்னா மினிமம் ₹500 இருந்தால் தான் அவரை பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாது. ஏன்னா போனால் ஒரு பூ வாங்கி போகணும்ல. இப்போ இதுதான் இந்த பணவீக்கம் மாட்டினா இந்த மாதிரி மாட்டிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்தால் தங்கத்தோட விலை ஏறிடும். ஆனால் இந்த தங்கத்தோட எதனால இன்னொரு சூழ்நிலை நடக்குதுன்னா, இப்போ அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, இந்த சாங்ஷன் போட்டுறாங்க அந்தந்த கண்ட்ரி மேலே. இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டு நீ US டாலரில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறோம். இந்தியா கூட இப்போ அது ஒரு சின்ன த்ரெட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், என்னோட பணம்லாம் மாட்டிக்கும். அப்போ நான் டாலரில் இன்வெஸ்ட் பண்ண இந்த பிரச்சனை, நான் பேசாமல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேர்ல்டில் இருக்க பெரிய பெரிய பேங்க்ஸ், நம்ம ரிசர்வ் பேங்க் இந்தியா மாதிரி பேங்க், சென்ட்ரல் பேங்க்னு பேசுவோம் அவங்களோட பேர், அவங்கெல்லாம் வந்து தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கம் சேஃப்னு. அப்போ எல்லாரும் தங்கத்துக்கு பின்னாடி வாங்குறதுனால தங்கம் விலை ஏறிடுச்சு. அதனால் நம்ம தங்கம் திருப்பி வருமானா கொஞ்சம் தான் இறங்கும். ரொம்ப பழைய தங்கத்தெல்லாம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக. எப்போ பார்க்கலான்னா இந்திய ரூபாய் வந்து டாலருக்கு எகெயின்ஸ்ட் வளர்ச்சியை நோக்கி போச்சுன்னா தங்கம் விலை இறங்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. வாய்ப்பு குறைவாக தான். ஏன்னா நம்ம ரூபாய் வந்து என்ன பண்ணுறோம், டாலர் டேர்மில் தானே கோல்டு இன்னைக்கு எவாலுவேட் பண்ணுறோம். அப்போ ருப்பி வந்து டாலருக்கு எகெயின்ஸ்ட் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், 1917 பண்ணிங்கன்னா நீங்கள் ₹1 கொடுத்தா அவங்க எவ்வளோ டாலர் கொடுப்பாங்க தெரியுமா? தெரியல சார். $8 கொடுப்பாங்க. அப்பா, ஒரே ₹1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் $8 கொடுப்பான். இன்றைக்கி நீங்கள் $1 வாங்கினா எவ்வளோ கொடுக்குறீங்க? 86 ரூபா. 80. அப்போ நம்ம கண்ட்ரி எப்படி மாறிடுவோம். ஸோ இதனால தான் கோல்டோட விலை ஏறிச்சு. இப்போ நம்மள முதலீட்டில் எவ்வளோ இருக்கலாம்னா 5-10% கோல்டு இருக்கலாம். இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக பண்ணணும். அப்போது நம்ம அசட் அலோகேஷன் இந்த ஸ்டேஜ் நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால அசட் அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முதல்ல பேசினது ஈக்விட்டிக்குள்ளே இருக்க அசட் அலோகேஷன். கரெக்ட். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரும்போது ₹100 என்டர் இருந்தால் ₹60 பங்குச்சந்தையை சார்ந்து முதலீடு பண்ணோம். அதை எக்கனாமிக் சார்ந்து முதலீடு. ₹30 கடன் சார்ந்த பத்திரத்தில் முதலீடு பண்ணோம். பாண்ட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அது மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 10% கமாடிட்டிஸில், கோல்டு, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி அப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து. ரைட் சார். கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ இந்த மாதிரி ஸ்கீமுக்குள்ளே வரும்போதே வந்து என்ன அதிகம் நான் பேப்பரில் பார்க்குறேன், நான் ஒரு காமன் மேனாக பார்க்கும்போது பார்த்தோன்னா இதே மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்கள்லாம் வந்து புதுசாக உள்ளே கொண்டு வராங்க நிறைய. அது என்னப்போன்னு சொல்லி அந்த வார்த்தையில் வருது. ஆனால் இந்த நிதி சந்தையில் எல்லாரும் சொல்லக்கூடியது, இந்த புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போகாதீங்க, அதில் போய் முதலீடு போய் ஏற்கனவே இருக்கக்கூடிய வளர்ந்து இருக்கிற அந்த திட்டங்களை மட்டும் முதலீடு பண்ணுங்க சொல்கிறாங்க. இதில் அத்தனை பேரும் போனால் தான் சார் இது வளருமே. இன்றைக்கி வளர்ந்த அத்தனையுமே NFO வந்தது தானே. அப்போ இதில் போகவே கூடாதுன்றதுக்கு என்ன அழுத்தமான காரணம் இருக்குன்றீங்க? இல்லை, இப்போ முதல்ல என்ன மனிதர்கள் என்ன நினச்சிட்டாங்க, சீப்பாக இருக்குது, நான் போனால் எனக்கு சேஃபு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது ₹10 இருக்குது, இது ₹10 இருக்குது. ஒரு ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ₹4000 இருக்குது அந்த ஃபண்டோட NAV. இது ஒரு யூனிட் ₹4000, இது ₹10 போய் சீப்பாக வாங்கிக்கிறாங்க. அப்போ பங்குச்சந்தையில் வந்தோடனே
ரூபா 4000 ரூபாய் வித்தியாசமே கிடையாது. அது இப்போ டைரெக்டாக பங்குச்சந்தையில் போய் ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா 4000 ரூபாய் ஸ்டாக்கு. இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி கம்பெனி இருக்குது, 16,500 ரூபாய் இருக்குது ஒரே ஒரு ஷேர். ஒரு டயர் கம்பெனி, எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி 1 லட்சம் தாண்டி போகுது. இப்படி இருக்குது. அதனால வாங்குறதுக்கு அப்போ என்ன பாலுங்க என்ன இருக்குன்னா சீப்பாக வாங்கினா சேஃப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் அந்த கான்செப்டே கிடையாது. ஏன் என்எஃப்ஓ வேண்டாம், ஏற்கனவே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வரீங்க என்ன முன்ன பின்ன உங்களுக்கு தெரியாது, என்னை பற்றி உங்களுக்கு பேக்ரவுண்டே தெரியாது, என்னை பற்றி ஃபைனான்ஸ் பேச கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வாயில் வந்ததெல்லாம் பேசுவேன், எல்லாமே கரெக்டாக தானே இருக்கும். ஆமாம் இல்லையா? அப்போ இதே நீங்கள் எனக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. சுரேஷ் பார்சார் 30 வருஷமாக ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு, இந்துவில் ஒரு 1200 ஆர்டிகல் எழுதியிருக்காரு, நாணயவுடனில் எழுதியிருக்காரு, புதிய தலைமையில் இருக்கார், அவர் ஒரு சேனல் வச்சு நடத்துகிறாரு, அதில் ஒரு 40,000-50,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவரை நம்பலாம், ஏதோ பேசுறதுக்கு இவரை எவாலுவேட் பண்ணுறதுக்கு இருக்குது. இவர் 15 வருஷமாக இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்மளால இவரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே டெக்னாலஜி வந்துச்சு, கூகுளில் போனால் யார் என்ன எது ஹிஸ்ட்ரி படிச்சிடலாம். இவர்கிட்ட போய் நீங்கள் ஒப்பீனியன் கேட்குறதா, இல்லை போன யாரோ ஒருத்தர் சும்மா இருக்கிறார் அவர்கிட்ட கேட்குறதா. இப்போ என்ன சொல்கிறாங்க, என்எஃப்ஓக்கு வந்து ட்ராக் ரெக்கார்டு இல்லை. ஓகே, ட்ராக் ரெக்கார்டில் எதுக்கு போகிறீங்க? ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறதே இருக்கே. இப்போ 10 மேட்ச்சில் நல்லா எல்லா மேட்ச்லையும் அடிச்சிருக்காரு. ரிஷப் பந்த் எல்லா மேட்ச்லையும் இப்போ இங்கிலாண்டில் அடிச்சுட்டே இருக்காரு. இவரை டெஃபினட்டாக இங்கிலாந்து கூட்டு போனால் நல்லா ரன் அடிப்பார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்படி தான் இந்தியன் டீமில் அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அப்போது 3 வருஷம் 5 வருஷம் ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, அவங்கள்ட்ட போய் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, 10,000 ரூபாய் 10 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணதான் அந்த கம்பெனி வளரும், எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ என்கிட்ட லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த கம்பெனி புதுசான ஒரு தீம் எடுத்துன்னு வராங்க. இப்போ புதுசாக ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு மல்டி ஃபேக்டர்னு ஒரு எடுத்துன்னு வராங்க. மல்டி ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துன்னு வரான். இப்போ என்கிட்ட இருக்கிற கான்செப்டுக்குள்ளே அந்த மல்டி ஃபேக்டரே இல்லை, புதுசாக வரான், இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தா அந்த மல்டி ஃபேக்டரை போய் வாங்கிக்கலாம். இப்போ இன்னொரு ஃபண்டு வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன இப்போ இந்தியாவிலே வந்து யாருமே கோல்டு அதிகமாக வச்சு பங்குச்சந்தை குறைஞ்சி வச்சு யாருமே ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணல. நான் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நெக்ஸ்ட் 10-15 வருஷம் கோல்டு நல்லா இருக்கும். அதனால என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் 30% நான் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன், கோல்டு சில்வர் 30% இன்வெஸ்ட் பண்ணுவேன், பங்குச்சந்தையில் 15-30% தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். யாராவது கன்சர்வேட்டிவாக இருக்கீங்க, 8-10% பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், எங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ இது என்ன தான் இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது, பண்ணலாம். ஏன்னா அவன் சொல்கிற கான்செப்ட்டு நம்மளோட கான்செப்டும் ஒத்து போகுது. சரி, ஓகே, அந்த மாதிரி தான். அப்படிதான் நம்ம போகலாம். நம்ம கன்வின்ஸ் ஆகிருக்கணும், அவன் சொல்கிற விஷயம் நம்மளுக்கு ஒத்து போடாமல் இருக்கணும், அதுக்கு நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிக சிறப்பு சார். ஒரு நடுத்தர மக்கள், ஒரு விளிம்பு நிலை மக்கள் இந்த முதலீட்டு முறை குறிப்பாக பரஸ்பர நிதிக்குள்ளே வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளருது, அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள், இன்ஃப்ளேஷனு, அது தாண்டிய ஜிடிபி முறை, இவங்க 5000 போட்டால் 20 வருஷத்தில் எவ்வளோ வரும், அது குறிப்பாக இலக்குகள் வைத்து தான் வந்து நீங்கள் முதலீடு செய்யணும்னு சொன்னீங்க. இலக்குகள் இல்லாமல் முதலீடு பண்ணுறதுன்றது தெளிவாக சொல்கிறீங்க. கூகுள் மேப் இல்லாத நம்ம ரூட்டை கண்டுபிடிது இவ்வளோ எளிமையாக ஒவ்வொரு சாமானியனும் இந்த முதலீட்டு முறை வரத்துக்கு மிக சிறப்பாக விளக்கிய உங்களுக்கு நக்கீரன் சார்பாக நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களுக்கும் என்னுடைய உங்களோட நேயர் நக்கீரன் 360க்கு என்னுடைய நன்றிகள்.